திருமணம் பார்த்தீங்கன்னாக்க பத்திரிகைகளை ஓப்பன் பண்ணோம்னா வலைத்தளங்களை விரிச்சோம்னாக்க பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்த அன்னைக்கே அல்லது திருமணம் நடந்த மறுநாள் தாலி கட்டுறாங்க, மறுநாள் பார்த்தா டைவர்ஸ். மணப்பெண் அந்த முதலிரவு முடிஞ்ச மறுநாளே மணப்பெண் மணமகன் பிரியுறாங்க. என்ன காரணம் ஒன்றும் புரியல. திருமணம் வந்து 10 நாள்ல டைவர்ஸ், 20 நாள்ல டைவர்ஸ், 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 5 மாசம் டைவர்ஸ். என்ன காரணம் சார்? அப்ப அவங்களும் பல விதமா ஜோசியர்களை பார்த்துதான் முடிவு பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? ஏன் வந்து குறுகிய காலத்துல 1 நாள்ல, 2 நாள்ல, 10 நாள்ல, 20 நாள்ல, 1 மாசம், 5 மாசம் ஏன் டைவர்ஸ் நடக்குது இல்லைங்களா? அப்ப இது தோஷத்துல ரொம்ப பெரிய தோஷமா? என்ன மாதிரி தோஷம் இல்லைங்களா? அப்ப இதுக்கு என்னன்னாக்க நிச்சயமாக நான் ஏற்கனவே பல வலைத்தளங்களை சொல்லியிருக்கிறேன், அதை கொஞ்சம் போய் பாருங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல லக்னத்துல ராகு 7 கேதுவோட சனி இருந்தாலும் சரி, லக்னத்துல கேது 7 ராகுவோட சனி இருந்தாலும் சரி, செவ்வாய் பார்த்தால் நிச்சயமாக இந்த நபர்களுக்கு வந்து நீங்க 31, 33 வயசுக்கு முன்னாடி திருமணமே பண்ணணும். 33 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணீங்கன்னா இந்த லைஃப் நல்லா இருக்கும். 33க்கு முன்னாடி சார் நான் ஒரே பொண்ணு வச்சிருக்கேன், எப்படி சார் நீங்க ஒரு பொண்ணு வச்சுட்டு எப்படி சார் 33 வயசு நாங்க காலம் தள்ளி பண்ண முடியும்? பொறுத்திருந்து பாருங்கள், செய்யுங்கள் பெற்றோர்களே, நிச்சயம் உண்மை. நீ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா அந்த பெண்ணுக்கு 31 வயசுக்கு மேல 33 வயசுக்கு மேல திருமணம் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது. எனக்கு சொல்லி நான் ரொம்ப என்னோட குடும்பத்தை எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி தாமத திருமணம் பண்ணி நல்லா இருக்காங்க. மக்களே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் மக்களே.